ஹலோ மக்களே! வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனியோட வேக்கன்சிய பத்தி பார்க்க போறோம்னா, மீடியா கிளார்க் வெப் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மென்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்க வந்து ஆஃபீஸ் போய் வொர்க் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்ல. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா உள்ள ஜாப். ஆ உங்களுக்கு நீங்க வந்து இந்த எம்பிஏ குவாலிஃபிகேஷன் இருந்தா, அல்லது பிபிஏ குவாலிஃபிகேஷன் அது போக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிஏ தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆ நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இது வந்து உங்களோட இமெயில் குடுத்துக்கோங்க. அப்புறம் நேம் கேட்டகரியில வந்து உங்களோட ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் வித்தவுட் கண்ட்ரி கோட். கண்ட்ரி கோடு வந்து கண்ட்ரி கோடுனா உங்களுக்கு தெரியும். +91ன்னு சொல்லியிருக்கும். அந்த கோடு வந்து குடுக்க தேவையில்ல. அப்புறம் இன் விச் ஸ்டேட் ஆர் யூ லொகேட்டட் இன் இன் இந்தியா? உங்களோட ஸ்டேட் என்னது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடா? தெலுங்கானாவா? இது ஆந்திராவா? எதுவோ உங்க ஸ்டேட் எதுவோ அத வந்து குடுத்துக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ்? பேசிக்கா தான் உங்களுக்கு தெரியும்னா பேசிக் குடுங்க. அல்லது கன்வர்சேஷனல். ஒருத்தர்ட்ட நீங்க ஃப்ளூயன்ட்டா பேசுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும்னா, கன்வர்சேஷனல் குடுங்க. இல்ல ஃப்ளூயன்ட்னா உங்களுக்கு ரிட்டனும் தெரியும். ரிட்டன்லயும் இங்கிலீஷ் நல்லா தெரியும். பேசவும் தெரியும் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஃப்ளூயன்ட்னே குடுங்க. பாத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி இன் ஹிந்தி? ஹிந்தியும் கேட்டிருக்காங்க. பேசிக்கா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இல்ல கன்வர்சேஷனலா ஹிந்தி தெரியுமா? இல்ல ஃப்ளூயன்ட்டா தெரியுமா? இதுவும் ஒரு வேல்யூ ஆடட் தான். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா, இந்த கம்பெனில வந்து ஹிந்தியும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசவும், எழுதவும் தெரிஞ்சிருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரோல் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். வாட் இஸ் யுவர் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடுத்துருங்க. அப்புறம் ஹவ் மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டூ யூ ஹேவ் வொர்க்கிங் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில நீங்க வந்து எத்தனை இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணியிருக்கீங்க? லெஸ் தென் 4 இயர்ஸ்னா லெஸ் தென் 4 இயர்ஸ் அல்லது கிரேட்டர் தென் 4 இயர்ஸ்னா கிரேட்டர் தென். அப்படி இல்ல உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்படின்னா நன்னு சொல்லி குடுத்துருங்க. ஹவ் மெனி கிளையன்ட்ஸ் ஹேவ் யூ ஹேண்டில்ட் இன் யுவர் ஓவரால் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனை கிளையண்ட்ட வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத குடுத்துருங்க. அப்புறம் ஹவ் மெனி கிளையண்ட்ஸ் ஹேவ் யூ ஹேண்டில்ட் அட் எ டைம் இன் யுவர் மார்க்கெட்டிங் சர்வீஸ்? அட் அ டைம்ல நீங்க வந்து எத்தன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அ கிளையண்ட்ஸ வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத குடுத்துருங்க. அப்புறம் விச் ஆர் த பிளாட்ஃபார்ம் அல்லது ஏரியாஸ் யூ ஹேவ் எக்ஸ்பெர்டைஸ்? ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து நெறைய கேட்டகரி இருக்கு. எஸ்இஓ இருக்கு, கன்டென்ட் ரைட்டிங் இருக்கு, கிராஃபிக் டிசைனிங் இருக்கு, Facebook, Instagram ஆட் இருக்கு, Google ஆட் இருக்கு, டிஜிட்டல் மேனேஜ்மென்ட் ஆட் இருக்கு. அப்புறம் கிளையன்ட் மேனேஜ்மென்ட்ன்னு இருக்கு. இத்தன இது இருக்குது. இது போக நெறைய இது இருக்குது. உங்களுக்கு இதுல வந்து என்னது நல்லா தெரியும்? நீங்க எதுல எக்ஸ்பெர்டைஸ்? உங்களுக்கு நீங்க வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? அத குடுத்துருங்க. சில பேர் வந்து கன்டென்ட் ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரியும். இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கும். அவங்க வந்து கன்டென்ட் ரைட்டிங் குடுப்பாங்க. சில பேர் வந்து ஆட் போஸ்ட் பண்றதுல வந்து எக்ஸ்பெர்டைஸா இருப்பாங்க. எப்படி அட்ராக்டிவா பார்த்ததும் யூசர் வந்து உங்களோட ஆட வந்து சில பேரோட ஆட நீங்களே பார்த்திருப்பீங்க. Facebookல, Instagramல. பார்த்ததும் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். உள்ள என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி கிளிக் பண்ணி போக தோணும். அது அந்த மாரி ஆட் குடுக்க தெரியும். உங்களுக்கு இதுல வந்து எது தெரியுதோ அத வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன் விச் கண்ட்ரி யூ கிளையன்ட் வேர் ஃப்ரம்? உங்களோட கிளையன்ட் வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்தியா மட்டும். சில பேர் வந்து யுஎஸ்ல உள்ள கிளையன்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அத பத்தி கேட்டிருக்காங்க. அதர்ஸ்னா அதர்ஸ் குடுத்துக்கோங்க. அப்புறம் விச் இண்டஸ்ட்ரி ஹேவ் யூ வொர்க்டு வித் ப்ரீவியஸ்லி ஃபார் மார்க்கெட்டிங் சர்வீஸ்? எந்த ரிலேட்டட் உள்ளதுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஹாஸ்பிட்டாலிட்டினா ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ரேட் ஒர்க்னா ட்ரேட் ஒர்க், ஆட்டோமேட்டிவ்னா ஆட்டோமேட்டிவ், ஹாஸ்பிட்டல்ஸ்னா ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்க எதுவோ அது குடுத்துக்கோங்க. அப்படி இந்த 4 இதுலயுமே இல்லன்னா அதர்ஸ் குடுத்துருங்க. ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ரிமோட்லி 5 AM to 2:30 PM ஆன் வீக்டேஸ். சாட்டர்டேஸ்ல 6:30 AM to 10 AM. உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5:30 AMனா காலையில 5:30 AM to ஈவினிங் 2:30 PM. வர வீக் டேஸ்லயும் சாட்டர்டேல 6:30 காலையில 6:30ல இருந்து கா 10 மணி வரை ஒர்க் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. மென்ஷன் யுவர் கரண்ட் லாஸ்ட் சிடிசி. உங்களோட கரண்ட் சிடிசி என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 LPனா 3 LPA, 6 LPனா 6 LPA அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மென்ஷன் யுவர் எக்ஸ்பெக்டட் சிடிசி. எக்ஸ்பெக்டட் சிடிசி உங்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ 6 LPA இல்லை 9 LPA அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. வாட் வில் பி யுவர் நோட்டீஸ் பீரியட்? இமிடியேட்னா இமிடியேட், 10 to 15 டேஸ்னா 10 to 15 டேஸ். அப்புறம் மென்ஷன் த ஹையஸ்ட் டென்யூட்ரி யூ ஹேவ் சர்வ்டு இன் எனி ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் கம்பெனிஸ். உங்களோட ஹையஸ்ட் டென்யூரிட்டி என்னது? எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 1 இயர்னா லெஸ் தென் 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர், நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் எது கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதில் ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த கம்பெனியோடைய ரோல் வந்து இதுதான். அப்படி இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து என்னோட பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். உங்களுக்கு அது வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.